தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர்களை வெற்றி பெற ஆற்ற வேண்டிய களப்பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. திருவாரூரில் கழக செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். மோடிக்கு யார் சொல்கிறார்கள் செய்தி சொல்லுகிற நிறுவனங்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு செய்தி சொல்லுகிற அந்த உளவு நிறுவனங்கள், அவங்க சொன்னது 43,000 ஓட்டுல திரு டிடிவி தினகரன் திருவாரூரில் வெற்றி பெற்று விடுவார் என்று அவங்க சொன்னது. உடனே என்ன பண்ணாங்க? தேனி மாவட்டம் போடி அருகே மேல சொக்கநாதபுரம் வினோபாஜி காலனி பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். போடி ஒன்றிய கழக செயலாளர் திரு எஸ்.டி. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமான கழகத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் திறமையான செயல்பாடுகளால் கவரப்பட்டு கழகத்தில் இணைந்ததாக மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி வந்தவர்கள் தெரிவித்தனர். 3 வருஷமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் வினாபாஜி காலனி 2வது வார்டு 1வது வார்டு செயலாளராக பணிபுரிந்து வந்தேன். இப்போ இந்த நிலைமையில் சின்னம்மாள் டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியில் இணைந்து நான் அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நல்லா பாடுபடுவனாக உறுதியளித்து கட்சிக்கு வேண்டிய எல்லா காரியங்கள் கூட இருந்து ஒத்துழைப்பனாகவும் உறுதி கூறுகிறேன். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு எஸ். செந்தமிழனை ஆதரித்து மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் கழக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கழக வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது குறித்தும், மக்கள் விரோத பாஜக எடப்பாடி அணி குறித்தும் பிரச்சாரம் செய்வது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கழக வேட்பாளர் திரு எஸ். செந்தமிழன் உள்ளிட்ட ஏராளமான கழகத்தினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே.டி. பச்சைமால், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் திரு இ. லட்சுமணன், நகர செயலாளர் திரு அக்ஷயா கண்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.